Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம அப்கமிங் கேமிங் அப்புறமா PC பில்டுக்கான காம்பனன்ட்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸோட நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க இப்ப ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த PC நியூஸ் எபிசோட்ல எல்லாமே Asus Alloy பத்தி பார்த்திருந்தோம். ஆனா அதோட ஸ்பெக்ஸ் சொன்னதே இல்ல. இப்போ அதோட ஸ்பெக்ஸ்மே ரிலீஸ் ஆயிருக்கு. நான் இந்த Asus Alloyயோட டாப் மாடலோட இந்த Steam Deckையுமே கம்பேர் பண்ணி ஸ்பெக்ஸா காட்டுறேன் பாருங்க. Asus Alloyல AMDயோட Zen 4 RDNA3 டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ப்ராசஸரோட நேம் AMD Ryzen Z1 STMனு கொடுத்திருக்காங்க. இது ஒரு 8 கோர் 16 thread ப்ராசஸர். மேக்ஸிமமா 5.1 GHz வரைக்குமே போகுது. அப்புறமா இதோட லோவர் ஸ்பெக்ஸ் வேரியன்ட்ல Ryzen Z1 கொடுத்திருக்காங்க. அது 6 கோர் 12 thread up to 5 GHz வரைக்குமே போகும். அதுவுமே RDNA3ல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இதுல இன்னொரு ஃபீச்சரா நம்மளால எக்ஸ்டர்னல் GPU யூஸ் பண்ண முடியும். அதாவது நம்ம இந்த கேமிங் கன்சோல்லையே நம்ம எக்ஸ்டர்னல் அதாவது நம்ம PCல இருக்க ரியலான கிராபிக்ஸ் கார்டை எக்ஸ்டர்னல் அடாப்டர் வழியா கனெக்ட் பண்ண முடியும். அதுலயுமே up to RTX 1490 வரைக்குமே கனெக்ட் பண்ணலாம்னு Asus சொல்லியிருக்காங்க. அப்புறமா மற்ற ஃபீச்சர்ஸை பார்த்தோம்னா 16GB LPDDR5 RAM கொடுத்துருக்காங்க. PCI Gen 4 NVMe SSD கொடுத்துருக்காங்க. அப்புறமா ரொம்ப ஸ்மூத்தான ஒரு 1080pல 120 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. என்னோட பர்சனல் கேமிங் PCல கூட இந்த அளவுக்கு ஸ்பெக்ஸ் கிடையாது. ஆனால் அவங்க ஹேண்ட்ஹெல்ட்லேயே அதாவது கையிலேயே ஒரு சின்ன கன்சோல்ல இந்த ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே ஒரு கேம் சேஞ்சிங்காக தான் இருக்க போகுது. Asus இதை பெஸ்ட் ப்ரைஸில் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ஹேண்ட்ஹெல்டிங் கேம் இல்லை, இன்னொரு எவாலுவேஷனை கிரியேட் பண்ண போகுது. அப்புறமா தெர்மல் லைட்ஸ் கம்பெனிலேருந்து அவங்க ஒரு SSDக்கு கூலர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக SSDக்கு கூலர்னா தெர்மல் பேட்ஸ் பார்த்துருப்பீங்க, இல்லைனா வாட்டர் கூலிங் பண்ணும்போது கூட அதுக்கு வாட்டர் கூலிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹீட் சிங்கை கொடுத்துருக்காங்க. அதாவது ஏர் கூலர் மாதிரியே இருக்குது இந்த ஹீட் சிங் பார்க்குறதுக்கு. சின்ன மினி ஃபேனோட இந்த அளவுக்கு பெருசாக ஒரு SSDக்கு கூலர் தேவையா? அவங்க சொல்லியிருக்காங்க PCI Gen 5 SSDக்கு எல்லாமே இது தேவைப்படும்னு. ஸோ இனி வரப்போகிற காலங்களில் ஸ்டோரேஜ் கூட அந்த அளவுக்கு ஹீட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ SSDக்கு கூலர் வந்துடுச்சு, CPUக்கு கூலர், கிராபிக்ஸ் கார்டோட சைஸ் கூட இந்த அளவுக்கு மாறிடுச்சு. அப்புறமா வாட்டர் கூலிங், AIO, PC காமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே கூலிங் கூட தான் இருக்க போகுது. ஸோ அந்த அளவுக்கு எல்லா காமெண்ட்ஸுமே ஹீட்டிங்காக இருக்க போகுது. இது PCயோட ப்ரைஸை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு சைனீஸ் யூஸ்டு கிராபிக்ஸ் கார்டு செல்லர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரோட ஓல்டு RX 580 கிராபிக்ஸ் கார்டில் இருக்க அந்த கிராபிக்ஸ் கார்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்து அதை கீச்சைனாக செல் பண்ணுறாங்க. RX 580 அதை இப்போ கூட நிறைய பேர் வாங்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஆனால் அவர் அதை கட் பண்ணி கீச்சைனாக செல் பண்ணுறாரு. இது தேவையான தெரியல, இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக சேலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா MSI அவங்களோட ஆஃப்டர்மன் சாஃப்ட்வேருக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது அப்டேட் வெர்ஷன் 465. இந்த அப்டேட் வெர்ஷனில் என்ன பண்ணலாம்னா நம்மளால் RTX 4 சீரியஸ் கார்டு அதாவது RTX 4090 இருந்தாலும் சரி, AMDயோட 7900 XT இருந்தாலும் சரி, இந்த கிராபிக்ஸ் கார்டை கூட நம்மளால் ஓவர் கிளாக் பண்ண முடியும். அதுக்கான சப்போர்ட்டை இந்த சாஃப்ட்வேர் எனபிள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சாஃப்ட்வேர் உண்மையில யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர் தான். நம்ம கிராபிக்ஸ் கார்டை மானிட்டரிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதை தெரியாதவங்க யூஸ் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா ராங் ஓவர் கிளாக்கிங் கிராபிக்ஸ் கார்டை டேமேஜ் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அப்புறமா Acer சைடுல இருந்து ஒரு லேப்டாப் லான்ச் பண்ணிருக்காங்க. Acer Shift S16 லேப்டாப். இந்த லேப்டாப்ல அவங்க AMDயோட 7 சீரிஸ் CPU கொடுத்திருக்காங்க. கிராபிக்ஸ் கார்டுக்கு RTX 4050 கொடுத்திருக்காங்க. ஸோ என்னதான் RTX 4050 கொடுத்தாலுமே இது ஒரு கேமிங் லேப்டாப் கிடையாது. இது ஸ்டுடியோ கிரியேட்டர்ஸ்க்காக கிரியேட் பண்ண ஒரு லேப்டாப் தான். இதுல ப்ரீபில்டா கூட ஸ்டுடியோ டிரைவர்ஸ் தான் இன்ஸ்டால் ஆகி வரும், கேமிங் டிரைவர்ஸ் கிடையாது. நீங்க வேணா அதை சேஞ்ச் பண்ணலாம், இருந்தாலுமே கேமிங்கு இந்த லேப்டாப்ல அட்வைசபிள் கிடையாது. அவங்க ஃபுல்லாவே இதை கிரியேட்டருக்காக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஃபுல் HD வெப் கேமரா கூட கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னுமே SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா ரொம்ப இம்ப்ரெசிவாக 3.2K 120 Hz OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இந்த லேப்டாப்பில். இந்த லேப்டாப்பில் டிஸ்பிளே ரொம்பவே டாப் நாச்சாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தால் தாராளமாக இதை செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறமா AMD சைடில் இருந்து அவங்களோட RDNA3ல இருக்க லேப்டாப்புக்கான IGPU ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதாவது 780M. ஸோ இதை லேப்டாப்பில் 1080p கேமில் பெஞ்ச் மார்க் பண்ணி பார்த்ததில் உண்மையிலே ஒரு இம்ப்ரெசிவான ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு. RDNA2 கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் up to 25% வரைக்குமே பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. நான் இதோட பெஞ்ச் மார்க்லாம் சைடில் காட்டுறேன், நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறமா Elon musk அவர் ஒரு AI இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு X.AI அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த AI எதுக்கு காம்படிஷனாக வரப்போகுதுன்னு தெரியல, அது எந்த மாதிரியும் தெரியல. ஆனால் கண்டிப்பாக லான்ச் பண்ண போகிறாங்களாம். அதுக்கு X.AI நேம் வச்சிருக்காங்க. ஸோ Elon musk ஃபாலோ பண்ணி அமேசானோட ஜெஃப் பெசாஸ் கூட நாங்களும் ஒரு AI ரிலீஸ் பண்ண போகிறோம். அதோட பேர் பெட்ராக்னு வச்சிருக்கோம். இது ChatGPT அப்புறமா டாலி இது ரெண்டுக்குமே
ரெண்டுக்குமே காம்படிஷனாக இருக்க போது அதுக்கு காம்படிஷனாக தான் இந்த ஏஐ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொன்னதுமே இவங்க கூட அலிபாபாவோட கோ-ஃபவுண்டர் ஜாக்மா இவங்களுமே ஒரு ஏஐ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு நேம் எதுவும் இன்னும் தெரியல. அந்த ஏஐ இவங்களோட ப்ராடக்டிவிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது அவங்க பிஸ்னஸ் இல்லாத இன்டெகிரேட் பண்ண போகிறாங்க, அலிபாபாவில் கூட இன்டெகிரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க டாப் லிஸ்ட்டில் இருக்கனால இவங்க சொன்னதெல்லாம் உலகத்துக்கு தெரியுது. ஆனால் சொல்லப்போனால் டெய்லி நியூ ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த இயர் ஃபுல்லாகவே ஏஐயோட இயராக தான் இருக்க போகுது. இன்னும் வரப்போகிற டேஸ்லாம் நாம் ரொம்ப இம்ப்ரெசிவான ஏஐ டெக்னாலஜிஸை கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம். அப்புறமா கேலக்ஸிலேருந்து RTX 4 சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு பிங்க் கலரில் இருக்குது. ஆனால் அவங்க கிட்ட கேட்டால் சொல்கிறாங்க இது அனிமியை இன்ஸ்பயர் பண்ணி தான் பண்ணியிருக்கோம், பிங்க் கேர்ள்ஸுக்கு பிடிக்கும் அதனால் பண்ணலையா, அனிமியை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்களாம். கண்டிப்பாக அது இந்தியாவில் செல்லாகணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. இன்னைக்கான பிசி நியூஸ் இவ்வளோ தான். உங்களுக்கு பிசி பில்ட் அப்புறமா காமெண்ட்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கான ஃபுல் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனே போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.